உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த வருஷம் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகல, பொங்கலும் வைக்கல, வறுமையில வாடுறவங்களுக்கு தான தர்மமும் செய்யல. இதெல்லாம் எதுவும் தெரியாம வறுமையில வாழ்ந்த அந்த மக்கள் உங்க பரம்பரைய சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்ப வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனைகளா வந்து உங்களை எல்லாம் ஆட்டி படைக்குது. நாங்க என்ன பண்ணணும் சாமி? நாங்க சொன்ன இந்த 4 நாளும் குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்க உள்ள மக்களுக்கு புனர்ஜென்மத்துல உங்க பரம்பரை செய்யாம விட்ட அந்த பாரம்பரியத்தை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். அது போதும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே போறோம். போய் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அது அத்தனையும் செய்யறோம் சாமி. என்னோட பொம்மி அக்கா ஆவிய வெளிய கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு மகாமண்டல நவபாஷான பூஜை பண்ணணுமா? அது செஞ்சா மட்டும்தான் பொம்மியோட ஆவி அந்த துஷ்ட சக்தியோட பிடியிலிருந்து தப்பிக்க முடியுமோலே. பொம்மியோட ஆவி அந்த துஷ்ட சக்தி கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும்தான் பொம்மி ஆன்மாவோட உன்னால பேச முடியும். அல்லங்கில் நீயும் நானும் ஒன்னும் செய்ய முடியாது. பொம்மியோட ஆவி வெளியே வரணும்னா மகாமண்டல நவபாஷான பூஜைய சித்தார்த்த மாத்திரம்தான் பண்ணணும். பொம்மியோட தாம்பத்தியத்துல இருந்த சித்தார்த்துக்கு மாத்திரம்தான் அந்த ஆன்மாவை வெளியே கொண்டு வர்றதுக்கான சக்தி இருக்கு. தாடிகார ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவனாண்ட என்ன பெரிய சக்தி இருந்துற போது? ஆன்ம சக்தி. சித்தார்த் இந்த பூஜையை செஞ்சு முடிக்கும் போதுதான் பொம்மியோட ஆன்மா சக்தி அதிக வீரியப்பட்டு அந்த துஷ்ட சக்தியை அழிச்சிட்டு வெளியே வரும். தாடிகார நிச்சயமா பண்ணுவான் சாமி. ராணி, அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அதுக்கு முதல்ல சித்தார்த் நவபாஷான சிலையை தேடி போகணும். போற வழி முழுக்க பல ஆபத்துகளும் தடங்கல்களும் வரும். சித்தார்த்துக்கு உதவியா நீயும் வேணா அவன் கூட போகலாம். உங்களுக்கு துணையா எங்களால என்ன செய்ய முடியுமோ அது அத்தனையும் நாங்க செய்யறோம். சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். நீங்க 2 பேரும் தேடி போற இந்த பயணத்தை தடுக்க சில துஷ்ட சக்திகள் கண்டிப்பா வேலை செய்யுமோலே. மகா சங்கராந்தி நெருங்கிறதுனால அதுக்கு முந்தின நாள் போகியில துஷ்ட சக்தியை விட தெய்வ சக்தி தான் மேலோங்கி நிற்கும். அதனால அதுக்கு முன்னாடியே சித்தார்த் அந்த சிலையை எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு முடிச்சு பூஜையை ஆரம்பிக்கணும். சித்தார்த் மகாமண்டல பூஜையை செய்யும் போது பல தடங்கல்கள் வரும். சித்தார்த் ஆன்ம பலத்தோட அதை எதிர்கொள்ள முடியும். சாமி, நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வீட்ல இருக்கிறவங்களாண்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அதனால குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. பொம்மி அக்காவோ இல்ல ஆவிய பத்தியோ எதுவும் சொல்ல வேணாம். அதே மாதிரி தாடிகாரனாண்ட நவபாஷண சிலைய போய் எடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்றீங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த பரிகாரத்தை முடிக்க வேண்டிய பொறுப்பு சித்தார்த், ராணி உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. சித்தார்த் ஐயா, ராணியோட சேர்ந்து போய் நவபாஷண சிலையை எடுத்துட்டு கோவிலுக்கு போய் பூஜை ஆரம்பிங்க. கண்டிப்பா பாய், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். சித்தார்த், ராணி, ஆபத்து பல வழியில வரலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி அந்த சிலையை நீங்க 2 பேரும் எப்படியாவது எடுத்துட்டு வந்துருங்க. நாங்க நிச்சயமா செஞ்சிடறோம். நீ பயப்படாண்டா மோனே, ஒரு பிரச்சனை இல்லை. சரி சரிங்க. ரொம்ப நன்றி சாமி. நீங்க 3 பேரும் எங்க குடும்பத்து மேல அக்கறை வச்சு இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையும் விளக்கி சொல்லி இருக்கீங்க. இத நாங்க தவறாம செய்வோம். நல்லது, நாங்க வரோம். வாங்க. ரொம்ப நன்றிங்க. வரோம். சரிங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.